கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாளிகை மத்திய 8:13 நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். நாளிகை என்பது பண்டை கால அளவாகும். அந்த நொடி பொழுதிலே வேலைக்காரன் சுகமானான் என்று வாசிக்கிறோம். இயேசு மலை பிரசங்கம் முடித்துவிட்டு இறங்குகிற வேளையிலே குஷ்டரோகியான ஒரு மனுஷன் ஆண்டவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசுவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததால் அவரது சித்தப்பிடி தொட்டு சுத்தமாக்கினார். இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை கண்ணார கண்டு கேட்டு அனுபவித்த 100க்கு அதிபதி ஒருவர் ஆண்டவரிடம் வந்து, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அதற்கு 100 சேவகர்களுக்கு அதிபதியான அந்த மனிதர் கூறுகிறார், நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்துகிறான். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் என்று விசுவாசத்தின் உறுதியாய் நிற்பதை பார்க்கிறோம். இயேசுவோடு இரவும் பகலும் உண்பதிலும் உறங்குவதிலும் அவரோடு இருந்த சீஷர்கள் கூட விசுவாசம் இல்லாமல் தங்கள் பழைய வேலைக்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரவேல் கூட்டமாக இருந்து நம்பிக்கைக்குரியவரை மறந்து போனார்கள். ஆனால் 100க்கு அதிபதி அவருடைய அற்புதங்களை பார்த்த மாத்திரத்திலே மாற்ற முடியாத விசுவாசம் அவருக்குள் இருந்தது. இதை பார்த்த ஆண்டவர் கூறுகிறார், இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உண்மையாகவே கூறுகிறேன். 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார். அந்த நொடி பொழுதிலே, அந்த நாளிகையிலே வேலைக்காரனுடைய திமிர்வாதம் நீங்கி சுகமானார் என்று பார்க்கிறோம். அன்பரே, அநேக நாட்களாக தீராத வியாதியினால் மரணத்தோடு போராடி கொண்டு யாருக்கும் சமாதானம் இல்லாமல் கொடிய வேதனைப்படுகிறீர்களா? உங்களை அல்லது நமது கீழ்ப்படிதல் எப்படி உள்ளது, விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சிந்தித்து பார்ப்போம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்புவோமா? ஆமேன்.